முதல்ல திருச்சி வேலுசாமி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். பல்வேறு விதமான கருத்துக்களை ராகுல் காந்தி முன் வச்சிருக்கிறார். அதை வெறும் கருத்தா பார்க்கணுமா, இல்ல வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவை அவமதித்து விட்டார் ராகுல் காந்தி அப்படிங்கிற கருத்தா நாம புரிஞ்சுக்கணுமா? நான் உங்களிடம் சொல்வதை போல எல்லோரிடம் கேட்கிறேன். கொரியாவுக்கு கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் போனார். அங்கே போய் கொரியாவிலே பேசுகிறார், நான் போன பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ இப்போது நான் இந்தியாவில் பிறந்து விட்டேன் என்று. அவர் யார் என்பதை உங்களை போல இது வெளிநாட்டில் போய் இந்தியாவுடைய மரியாதையை ராகுல் குறைக்கிறார் என்று சொல்லுவரிடம் கேளுங்கள், அதே அதற்கு பதில். நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல. ஆனால் ராகுல் காந்தி மிக தெளிவாக அங்கே துணிவாக அங்கே பேசியிருக்கிறார். நீங்க இன்னொன்றையும் பார்க்கணும். விவாதிப்பது என்பது மேடை ஏறி பேசிட்டு போவது என்பது வேறு, விவாதிப்பது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது மாணவர்கள் மத்தியில் விவாதிப்பது அதை விட சிரமம். அதைத்தான் ஒரு சினிமா பாட்டிலே சொல்லுவான், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. அப்படி மேடையிலே ஒரு பேச்சும் கீழே ஒரு பேச்சும் பேசாத, விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறவர் மாணவர்களிடம் விவாதிக்கிறார். அதான் இதுல ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனம் மட்டும் சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சேலத்தில் ஒரு கல்லூரியில் இருபாலர் படிக்கிற கல்லூரியில பேச போயிருந்தேன். நான் சொன்ன பேசி முடிஞ்ச உடனே எல்லாரும் கேள்வி கேட்கலான்ட்டு. அந்த கல்லூரி முதல்வர் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார், இல்லை வேண்டும் என்றேன். நான் பேசுகிற போது போகிற போக்கிலே தமிழ்நாட்டிலே எங்க போனாலும் தமிழனை பார்க்க முடியல. கன்னியாகுமரி இருந்து பிறந்தா நீ யாருன்னு கேட்டா மீனவங்கிறான், நீ யாருன்னு கேட்டா நாடா இருக்கிறான், நீ யாருன்னு கேட்டா பிள்ளமா இருக்கிறான், நீ யாருன்னு கேட்டா ரெட்டியா இருக்கிறான், செட்டியா இருக்கிறான், முதலியா இருக்கிறான், வன்னியா இருக்கிறான், ஆதி ஆதி வாசிகள் என்று சொல்கிறான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்து எங்கேயும் தமிழனே நான் பார்க்கலன்னு சொன்னேன். இதை முடிந்த உடனேயே கேள்வி கேட்ட ஒரு பெண் முதல்ல எழுந்துச்சு, தமிழ்நாட்டில் மனிதனே பார்க்கல, தமிழனை பார்க்கல, மனிதனை பார்க்கலன்னு சொன்னீங்களே, நீங்கள் மனிதன் தானான்னு கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், நான் மனுஷன் எப்பமா சொன்னேன், வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் அப்படின்னு சொல்ற வள்ளலார் தான் மனுஷன். நான் மனிதனாக முயற்சிக்கிறேன், நீ கூட முயற்சி பண்ணலாமா என்று ஆரம்பிச்சேன். இது போல பல நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மத்தியில் பேசுகிற போது விவாதிக்கிற போது வரும். அதனாலதான் பெரிய தலைவர்கள் சொல்லிக்கிறவங்க விவாதிப்பதற்கு வருவதே இல்லை, பாராளுமன்றத்துக்குள்ளேயே விவாதிக்க வருவதில்லை, பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கே வருவதில்லை. அவர்கள் எல்லாம் போய் இதை பத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்ல. இல்ல, நம்ம இந்தியாக்குள்ள இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறதுங்கிறது வேற. நம்ம வெளிநாடுகளுக்கு போய் இந்தியால நடக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கிறது, இந்திய அரசு மீது பேசுறது, அதுவும் ராகுல் காந்தி வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாரு. பெண்கள் குறித்து RSS எப்படி மதிப்பீடு வச்சிருக்குது, வேலை வாய்ப்பின்மை இங்க எப்படி இருக்குது, குறிப்பா அவர் ஒரு இடத்துலயும் சொல்றாரு, சீனா உற்பத்தியில ஆதிக்கம் செலுத்தி வருது. போன பிறவியில என்ன பாவம் செஞ்சனோ, இந்த பிறவியில நான் இந்தியாவுல பிறந்துட்டேன்னு பேசினாரே ஒருத்தர், அது மாதிரி இவர் பேசலையே. இல்லங்க, அப்படி பேசினதை, அப்படி பேசியதை காங்கிரஸ் கட்சி கண்டித்தது. அப்படி கண்டித்த காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர் ஒருவர் அமெரிக்கால போய் மறுபடியும் இப்படி பேசுவது வந்து நியாயமானு கேக்குறாங்க. அதை வெறும் கருத்தா பார்க்கணுமா, இல்ல வெளிநாடுகளுக்கு போய் நீங்க எதற்கு முன்பா விமர்சிச்ச வகையில இந்தியாவை அவமதித்து விட்டார்? அமெரிக்க தமிழ் அதாவது இந்திய மாணவர்கள்ட்ட தான் பேசுறாரு. வெளிநாட்டுல வந்திருக்கீங்க, இங்க சமத்துவத்தை நீங்கள் பாக்குறீங்க, இந்த சமத்துவத்தை நீங்களும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறாரு. ஒரு காலத்துல செப்பு மொழி 18 உடையாள் எனும் சிந்தை ஒன்றுடையாள் பாரதி பாடியதை போல பல்வேறு மொழி, பல்வேறு மதம், பல்வேறு ஜாதி, பல்வேறு கலாச்சாரம் இருந்தாலும் கூட அதை கடந்து இந்தியன் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. அதை மாறி ஜாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், இனத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும் மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாரத் ஜோடோ யாத்திரை என்று சொல்லி ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்ட ராகுல் காந்தி இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களிடமும் அந்த எண்ணம் பலப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்றார். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? RSS பற்றி இவருக்கு என்ன தெரியும் ஒரு அமைச்சர் கேட்கிறார். நல்லா தெரியும், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று லட்சக்கணக்கான பேர் அடிபட்டு உதைப்பட்டு செத்த போது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று உச்சகட்ட போராட்டம் நடக்கிற நேரத்திலேயே பிரிட்டிஷ் ராணி வருகிற போது அவருக்கு வரவேற்பு தந்ததுதான் RSS இயக்கம் எங்களுக்கு தெரியும். அதை தேசபக்தி இயக்கம் என்று ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி பேதலித்து போகவில்லை. அதுதான் அந்த அமைச்சருக்கு எங்களுடைய பதில். சரி, ஓகே. திரு வேலுசாமி, உங்களுடைய நிறைவு கருத்து, நவீன் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. அதாவது நிறைவு கருத்து என்னன்னா, நம்ம நண்பர் பேசுறது எனக்கு சிரிப்பா இருக்கு. என்னன்னு கேட்டா, நாம் வாழ்கிற இந்த உலகம் என்னன்னு தெரியாம ஒரு கற்பனையில பழங்காலம் போல பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது.
இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்குது. அங்க என்ன நடக்கிறதோ இங்க இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தொலைக்காட்சியிலே நீங்க காட்டுறீங்க. இந்த உலகத்துல போய் அமெரிக்காவோட ஒரு பேசலன்னா அங்க இருக்க யாருக்குமே தெரியாது என்பதை போல பேசுவது தப்பு. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்கிற மாதிரி தான் ரஷ்யா சைனா உயர்த்தி பேசிட்டான்னு சொல்றாரு. இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் நீங்க கடைக்கு போங்க, பொருள் எல்லாம் மேட் இன் சைனா தான், அசம்பிள் மட்டும் தான் இந்தியாவில் இருந்திருக்கு. அப்படித்தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம் கடைகள்ல. அவர் சொன்னது சைனாவுக்கு அளவாக இந்தியாவும் செயல்திறன்ல உயர முடியும், ஆனா அதற்கான செயல் திட்டம் இல்லைன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நண்பரை பார்த்து கேட்கிறேன், ஒரு சிலை செய்யறது கூட இந்தியாவில் துப்பு இல்ல. பட்டேலுடைய சிலையை சைனால கொடுத்து வாங்கினீங்கல்ல, அதை விட இந்தியாவை கேவலப்படுத்த முடியுமா? அதை பார்த்து கேட்கிறீங்களா? அவர் போன எப்படி நடந்தாரு, எப்படி போனார் ராகுல் காந்தி இல்ல, போப்பை பார்த்தோடனே கட்டி பிடிச்சாரா மோடி? அரபு ஷேக்களை பார்த்து கட்டி பிடிச்சாருல்ல, நம்ம ஊர்ல இருக்க சங்கராச்சாரிய கட்டி பிடிக்கிற கேட்கிற பதில் சொல்லுங்க. ஒண்ணு ஒரு விவாதிப்பதற்கு தயாரா இருக்கிற ஒரு இளைஞர் இந்த நாட்டுடைய பிரதமர் விஸ்வகுருவ பேசுறீங்களே, எங்கேயாவது ஒரு பிரஸ் மீட்ல பார்த்திருக்காரா? யாரிடமாவது விவாதிக்க தயாரா? இதை போல ஒரு விவாத அரங்கில் உட்கார்ந்து பேசுகிற துணிவு அவருக்கு இருக்கா? எதுவுமே இல்ல. மேடை ஏறி பேசலாம், அப்படியே வீராவேசமா பேசுவதும் கீழே வந்து பேசுவதற்கு எதுவுமே இல்ல. அவர்கள் இந்தியாவை பிளவுபடுத்த பார்க்கிறாங்க. மோடியின் பெயரால், இனத்தின் பெயரால். நம்ம நண்பர் சொன்னாரு, இந்திய ஆட்சி மொழி வராது அப்படின்னு உறுதிமொழியை நேரு கொடுத்தாருன்னா சொல்ல முடியுது. மோடி கொடுக்கிறார் சொல்ல முடியுதா? ஒரே மொழி அது இந்தி தான். அதை சொல்வது ஆர்எஸ்எஸ் சொல்லுது, பிஜேபி சொல்லுது. உண்மையா இல்லையா? ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதம் சொல்லுதா இல்லையா? அதை முனைவர் பாஷா ஏத்துக்கிறாரா? சரி, நன்றி நன்றி திருவேலுசாமி. சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் பராமரிக்கிறது அந்த சட்டம் வருகிற போது காங்கிரஸ் எதிர்த்தது. இன்றைக்கு அதை நம்ம முனைவர் பாஷா ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு இனம், ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம் நடக்கவே நடக்காது. அதை கொண்டு வர முயற்சிக்கிற பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அதைத்தான் எங்களுடைய ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். ஒன்றை பேசுவது நான் முக்கியம் நினைக்கிறேன். பாமர மக்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதில் தான் எனக்கு கவனம் அதிகமாக இருக்கிறது சொல்றாரு. அந்த இடத்திற்கு நீங்கள் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது. நீங்கள் வரப்போவதில்லை, உங்களையும் இனிமேல் விடப்போவதும் இல்லை என்பதுதான் இந்த அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசின பேச்சுக்கான விளைவு.